ஸோ ரொம்ப அழகாக நம்ம வந்து ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பிளான் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டோம், சரியான ஆட்களை எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணிட முடியுமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது லீகல் ஃபார்மாலிட்டிஸ். யாராக இருந்தாலும் தொழில் செய்ய போகிறோன்னா மினிமம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஃபாலோ பண்ணணும். பண்ணுறதுல மாற்றி யோசிச்சு பண்ணால் ஜெயிக்கும். சம்டைம்ஸ் கஸ்டமர் பேஸே இல்லாமல் இருக்கும். பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லலாம், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லலாம். மார்க்கெட் ரிசர்ச் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கலாம். மார்க்கெட் ரிசர்ச்னா இன்கம்ல கொஞ்சம் குறையுதா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது. இது லோக்கல் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஹவு டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்காங்க, ஆனால் அப்பப்போ இடையில் சில பிரச்சனைகள் வருது. ஸோ ஹவு டு ஓவர் கம் ப்ராப்ளம்ஸ் இன் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். நம்ம நடந்துட்டு இருக்க தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள் சவால்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 சின்ன ஈஸியான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது சவால் இருக்குது, இந்த சவாலை என்னால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு தான் சவாலே சமாளின்னு பண்ணாமல் ஓடிடுறாங்க அடுத்த தொழிலுக்கு. அப்படி ஓட வேண்டாம். அதுக்கு 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் திங்கிங் நம்மக்கிட்ட இருக்கணும். 2வது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். 3வது பர்சனாலிட்டி ட்ரெயிட்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியம், முதல் 2மே ரொம்ப முக்கியம். இது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய தொழிலில் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம், அது என்னவானா இருக்கலாம். அது ஃபுட்டாக இருக்கலாம், அல்லது பெவரேஜஸாக இருக்கலாம், அது டெக்ஸ்டைல்ஸாக இருக்கலாம், இல்லை பெரிய மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். என்ன மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் வரக்கூடிய சவால்களை சமாளிக்கிறதுக்கு இந்த 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று கிரியேட்டிவ் திங்கிங்கு, 2வது ப்ராப்ளம் சால்விங்கு, 3வது பர்சனாலிட்டி ட்ரெயிட்ஸை மேட்ச் பண்ணணும். கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னு வரும்பொழுது என்னென்னா, கிரியேட்டிவ்னாலே கற்பனைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து கற்பனைன்னா கலர்ஃபுல்லானதோ அல்லது புதுமையானது, இன்னோவேஷன் எல்லாம் ஓகே தான். சிம்பிளாக என்ன தெரியுங்களா, மாற்றி யோசிக்கணும். கிரியேட்டிவ் திங்கிங்கிறது என்னென்னா, பிஸ்னஸ் லாங்குவேஜில் மாற்றி யோசிக்கணும். நாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணினே இருக்கோம், அந்த விஷயம் நல்லா போச்சு, திடீர்னு நல்லா போகலை அப்படின்னா நாம் பண்ணுறதுல மாற்றி யோசித்து பண்ணால் ஜெயிச்சிடலாம். அதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு போகக்கூடாது. ஸோ ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரணுன்னா நம்ம மாற்றி யோசிக்கணும். மாற்றி யோசித்தா ஜெயிச்சிடலாம். மாற்றி யோசிக்கிறதுன்றது நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டியில் இருக்கலாம், ப்ராடக்டோட பேக்கேஜிங்கில் இருக்கலாம், ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுல இருக்கலாம், இல்லை நம்மளோட காம்படிட்டரோட நம்ம ப்ராடக்ட்டு ஏன் சேல் ஆகலை அப்படிங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக பார்க்கணும். அதுக்கு சிம்பிள் ரிசர்ச்செல்லாம் பண்ணணும். பண்ணும்பொழுது இந்த கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப உதவும். மாற்றி யோசித்தா போதும். 2வது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். பொதுவாகவே தொழில் முனைவோர்களுக்கு இருக்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு ஸ்கில், ஒரு திறன் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். அப்படின்னா பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன்னா, தொழிலில் பல பிரச்சனைகள் இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனைகள்? ஒன்று ரா மெட்டீரியல் சப்ளை பிரச்சனையாக இருக்கும், டிமாண்ட் அண்ட் சப்ளையில் பிரச்சனை இருக்கும், சம்டைம்ஸ் கஸ்டமர் பேஸே இல்லாமல் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய ப்ரொடியூஸ் இருக்கும், டிமாண்டை மீட் பண்ணவே முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட லேபர் ஃபோர்ஸு இல்லாமல் போயிடும். டிமாண்ட் இருக்கும் பட் லேபர் ஃபோர்ஸு இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து தொடர்ந்து தொழிலில் வந்துகிட்டே இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் தொழில் முனைவர்கள்கிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் திறன் இருக்கணும்னு சொல்லுவேன். இதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் இந்த மாதிரியான சவால்கள் வரும் அப்படின்னு முன்கூட்டியே அவங்க கணிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம 2025 கால் வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் என்ன மாதிரியான சவால் இருக்கும், இல்லை அடுத்த குவார்ட்டர் ஜான், ஃபெப்ரவரி, மார்ச் வரைக்கும் என்ன மாதிரியான சவால்கள் நமக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா
இயர் எண்டு, அப்போ இந்தந்த மாதிரியான சவால்கள் இந்த பிஸ்னஸில் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே அவங்க கணிச்சிட்டாங்கன்னா அந்த சவால்களுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். மூன்றாவது, இந்த ஆங்கிள் நிறைய பேர் பார்க்குறதில்ல, அது பர்சனாலிட்டி ட்ரெயிட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு தனி மனிதனின் குணாதிசயங்களோட தொழிலோட மெர்ஜ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களோட தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். அப்போ குணாதிசயங்களுக்கும் தொழிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனி மனிதர்களும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சும்மா எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதர் ஆட்டோக்ராட்டிக் லீடராக இருப்பாங்க, ஒரு தனி மனிதர் டெமோக்ராட்டிக் லீடராக இருப்பாங்க, சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் லீடராக இருப்பாங்க. அப்போ இந்த 3ல் தொழில் முனைவோர்களுக்கு இருக்க வேண்டிய குணம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் தான் சொல்லுவேன். அப்போ தான் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஆனால் அதுவே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் பொருந்தாது, அவங்களுக்கு வந்து டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் தான் பொருந்தும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லீடர்ஷிப்புமே வேண்டாம், வெறும் கஸ்டமர் ஹேண்ட்லிங்கில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்க சிச்சுவேஷன் லீடர்ஷிப்பில் தான் செயல்படணும். அப்போது தொழிலில் வரக்கூடிய சிக்கல்கள் சவால்களுக்கு பல நேரங்களில் அவங்களுடைய குணாதிசயங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் இப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தான், நான் இப்படி தான் அப்படின்னு நிறைய தொழில் முனைவோர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தொழில் பண்ணுறவங்க சொல்லிவிட்டு அந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் பர்சனாலிட்டி ட்ரீட்னால அமுக்கப்படுது. அது வேண்டாம். உங்களுடைய குணாதிசயம் உங்களோட இருக்கட்டும், தொழிலை வந்து அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்போ தொழில்னு வரும்போது அதுக்கு எந்த குணாதிசயங்கள் தேவையோ அதற்கேற்றாற்போல் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அல்லது பிஸ்னஸ்க்காக அதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்ரோச். ஸோ பர்சனாலிட்டி ட்ரெயிட்னு வரும்பொழுது ஃப்ளெக்சிபிலிட்டி அப்ரோச்சை நீங்கள் கை கொண்டீர்கள் என்று சொன்னால் தொழிலில் வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ரொம்ப அருமையாக சால்வ் பண்ணி போகலாம். இந்த 3வது குவாலிட்டி பர்சனல் ட்ரெயிட்டில் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்ரோச்சு கையில் வந்துட்டாலே க்ரியேட்டிவ் திங்கிங்கும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அப்போது எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த தனி நபர், அந்த பிஸ்னஸ் பர்சன் ஹெட்டினுடைய பர்சனாலிட்டி ட்ரெயிட்ஸை அவங்க அசஸ் பண்ணி பார்த்தாலே போதும், அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை கொண்டு போக முடியும். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஆரம்பிக்கும் பொழுது அவங்களோட கஸ்டமர் பேஸு ஒரு 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், அல்லது 500 கூட ரீச் ஆகலாம். ஆனால் பிஸ்னஸ் வளர வளர அவங்களோட கஸ்டமர் பேஸு 500ல் இருக்குமானா இருக்காது. அவங்களோட கஸ்டமர் பேஸு அதிகமாக வளர்ந்து போகும், 1000களில் போகும். ஸோ அப்படி ரீச் ஆக போகும்பொழுது மார்க்கெட்டிங் வந்து தொய்வாக இருக்கும். தொய்வு அப்படின்னா என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸில் லாபமே ஒரு தடவை கூட ஒரு மார்க்கெட் ரிசர்ச் சந்தை ஆய்வு கணக்கு 50 பைசாவாக இருக்கட்டும் எங்கள் காஸ்ட் வந்து குறையுதுன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். இதே மாதிரி உங்களோட பிஸ்னஸையும் மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற இமெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.